இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேர்ல நானும் ஒருவன். இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல, 2 கோடி அதிமுக தொண்டர் இருக்கின்றார். இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல, இங்க இருக்கிற யாரோ பொதுச் செயலாளர் வருவாங்க. அதிமுக ஜனநாயக உள்ள கட்சி, ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல, பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி. பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தினர், அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்க கூட திமுக ஆட்சியில கிட்னி திருடுறாங்க. இந்த தொகையில் இருக்கிற விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக, விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்ட விவசாய பெருடி மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். அந்த போராட்டத்துக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 50 ஆண்டு கால கோரிக்கையை உங்களுடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தேன். இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக 30% பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள். அற்புதமான திட்டம். சுமார் 1652 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டேன். யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை. இப்பொழுதற்கு ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால் தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை. இருக்கின்ற நிதி, மாநிலத்தில் இருக்கின்ற நிதி, விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாய தொழிலாளர்களுடைய பிரச்சனை, நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காண்கின்ற விதமாக, அவருடைய கனவு பலிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் நாட்டிலே. இதையெல்லாம் விவசாய பொதுமக்களுக்காக கொடுக்கப்பட்டது. குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏரி, குளம், குட்டை தூர்வாராமல் இருந்தது. அந்த ஏரி, குளம், குட்டைகள் எல்லாம் அதிமுக ஆட்சியில குடிமராமத்து திட்டத்தில் முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஏரி, குளம், குட்டையில நாங்க தேக்கி வச்சோம். இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில இந்த ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் 4 அதிகார மையம், ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. தமிழகத்தில் 4 முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா, 4 பேர் ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபியை நியமிக்க முடியல. ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி நாட்டு மக்களை காப்பாத்துவீங்க? ஒரு நிரந்தர டிஜிபி, சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இருந்தா தான் காவலர்களை சரியான முறையில் வழி நடத்துவார்கள். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் பல முறை சொல்லி குறிப்பிட்டு விட்டோம். தொலைக்காட்சியின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக, பேட்டியின் வாயிலாக தெரிவித்துட்டோம். இதுவரை நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை. இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் 3 மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும். அந்த பட்டியலிருந்து 3 டிஜிபிகள் அதிலிருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அதுல ஒரு டிஜிபியை நியமிக்க. இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? ஏன்னா அவருக்கு தேவையானவர்கள் இடம்பெறல. திமுகவுக்கு ஜாலர் போடுற டிஜிபி இதுல இடம்பெறல. அதனால உச்ச நீதிமன்றம் போய் இன்றைக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, சிறுமிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்க 104 கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அதுக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா? இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி. முடிவு கேட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அதோட இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு கோபியில் இருக்கிற ஒருத்தர், அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும். இதுல என்ன, இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள், பொதுமக்கள் தெரிந்து கொள்ள என்பதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன். நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருங்க. முதல்ல அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க. ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல. அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல. இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டமைப்பு
இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம். அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம். இந்த நிகழ்வு, இந்த நோட்டீஸில் படம் போலின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. அந்த அத்திக்கட அவனாசி நேற்று பொதுச்செயலாளர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்க புறக்கணிச்சுதான் அவர் கொடுத்தார். இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா, அந்த அத்திக்கட அவனாசி திட்டத்துல பேக்டோ இருந்தது. அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல, அதனால வல்லினாங்க. ஆனா இப்ப யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க? உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அதிமுக, உங்களுக்கு பதவி கொடுத்தது அதிமுக. இதே கோபிச்செட்டிப்பாளையத்துல பள்ளி நிகழ்ச்சி, அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல, தலைவர் படம் இல்ல, அதுல விலையில்லா சைக்கிள் கொடுக்கின்ற காட்சி திரையாளர்களே, அந்த எல்இடி திரையில பாருங்க. திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்கிற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி. திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? திரு பார்த்தீங்கல்ல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள், அதிமுக மட்டும் இல்ல, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல விவசாய சங்க தலைவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நாங்கள் 50 ஆண்டு காலம் போராடி வந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள். அதனால் அதிமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசியிலே பாராட்டு விழா நடத்தினார்கள். இந்த தொகுதியினுடைய முன்னாள், இப்போ எம்எல்ஏ இல்ல, முன்னாள் எம்எல்ஏ இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள். நம்ம கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கலக்கின்ற அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா? அண்மையில ஒரு மாசத்துக்கு மீது நினைக்கிறேன், அவர் நான் மனம் திறந்து பேட்டி கொடுப்பார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சார். அதே தவறு, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. அத்திக்கட அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம். அவருக்கும் உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் திருந்தவாடி அல்ல. அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க. 10 நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். ஆக கெடு விதித்திருக்கிறார். 10 நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும்? அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள். மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததனால அவர் பதவியை விடுவித்தோம். அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம். அப்பொழுதும் திருந்தவாடி அல்ல. மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவகத்திற்கு போனாங்க. அங்க போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார். பிறகு வேறு என்ன செய்ய முடியும்? தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு லாயக்கற்றவர். அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம். ஏதோ எடுத்தோம் கவித்தோம் அல்ல. ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அதிமுக நீக்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி, இந்த நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம், திரு ஓபிஎஸ் எங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார். அந்த காட்சியும் இந்த எல்இடி திரையரங்குல பாருங்க. சீனியர் நான் மதிக்கக்கூடியவர் இப்படி தப்பித்தனமாக நடந்து கொண்டாரே, ஒரு தகுதியே இல்லாமல் ஏமாற்றி கோபிச்செட்டிப்பாளையத்திலே வெற்றி பெற்றுக் கொண்டு வந்தார். இப்படி அவர்களே பேசிட்டாங்க. யாரு இவர்?
ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார். இப்பொழுது என்ன ஆச்சு? என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் இன்றைக்கும் தொண்டன். இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேர்ல நானும் ஒருவன். இவரை போல சுயநலவாதி நான் அல்ல. இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை, எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது. அந்த சோதனையை வென்று முதலமைச்சரானார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை. மாண்பு அம்மாவில் அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார். எங்கிருந்தாலும் வாழ்க. போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு. நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை வீழ்த்த முடியாது. இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல, 2 கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கின்றார். இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல, இங்க இருக்கிற யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க. அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி. இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல, பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி. அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு 4 ஆண்டு காலம் கடுமையான முயற்சி பண்ண முடியல. ஒரு அற்புதமான ஆட்சி 4 ஆண்டு காலத்துல கொடுத்தோமா இல்லையா? எவ்வளவு திட்டம், அத்திக்கட அவனாசி திட்டத்திலிருந்து பல திட்டங்களை கொண்டாந்தோம். இதுவரைக்கும் எந்த அரசாங்கம் கொண்டு வர முடியாத திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி. ஒரு வருஷத்துல இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஓராண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைக்கல. அந்த சாதனை படைத்ததும் அண்ணா திமுக அரசு. அதே போல 7 சட்டக்கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, 1000 கோடி தலைவாசல் கொடுத்திருக்கிறோம். பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, ஐடி, பாலிடெக்னிக், இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 1 2 இல்ல, 67. இந்த ஆட்சியில கொடுக்க முடிஞ்சதா? நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை அண்ணா திமுக ஆட்சியிலே உருவாக்கி காட்டணும். இது சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திரு ஸ்டாலின் அரசால பேச முடியுமா? பேச முடியுங்களா? இத்தனையும் செய்துதான் உங்களை வாழ்ந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது மட்டுமல்ல, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சுமார் தமிழகத்தில் 41% பேர் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளி, கூலி தொழிலாளி, இப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும், அவர்களும் MBBS டாக்டர் ஆக வேண்டும். அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் 3000 பேர் அரசு பள்ளியிலே படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டுமல்ல, இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மருத்துவ கல்வி கட்டள முடியாது. இந்த இடஒதுக்கீட்டிலே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி பயில முடியாத சூழ்நிலை. அது எங்களுக்கு தெரிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்தும். அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம். இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. அதே போல டாஸ்மாக் உங்களுக்கு நல்லா தெரியும். டாஸ்மாக்ல 10 ரூபா யாரு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. செந்தில் பாலாஜி, நம்ம ஆளு கடைக்கு போகாதீங்க. திமுக அதிகமா கடைக்கு போகிறாங்க. அவன் மனம் தான் மேல போயிட்டு இருக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அவர்கள் கூடுதலா அந்த டாஸ்மாக் கடையில வாங்கினாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது டாஸ்மாக் கடையில. அப்படின்னா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 கோடி போகுது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி போயிருக்குது. அதே போல இந்த நம்முடைய பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தினர் மக்கள், அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும்.
அது மட்டுமல்ல, அவள் வயது வந்தவர்கள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர் வாரிசுகளுக்கு வீடு இல்லாம இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த அருந்திய மக்களுக்கும் ஆதிராட மக்களுக்கும் அவர்களுக்கும் தனித்தனி வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும். நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. ஆனா திமுக ஆட்சியில கிட்னி திருடுறாங்க. எங்கயாச்சும் உலகத்துல இப்படி நடக்குதுங்களா? தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அது திமுக எம்எல்ஏ மருத்துவமனை. அங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்குது. இதுவும் முழுமையான விசாரணை இல்ல. அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல், அந்த பட்டியல இன்றைக்கு அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. வருகின்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் இந்த எஸ்ஐஆர் பணியில முழுமையாக கலந்து கொண்டு உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு அந்த விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதுபோல கூட்டத்திற்கு வந்துள்ள கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.